ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 220 பார்க்க போறோம். மான்மியோ புக்ல காட்டுவாங்க கெரோட்டோரா கிரேட் லார்ட் எல்டர் கிட்ட ஜிராயா அவன் இறந்ததுக்கு அப்புறமா நருட்டோக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிக்க சொன்னான் பாரு. பாஸ்ட்ல காட்டுவாங்க நீ என்ன மென்டலான்னு கேட்டு என் வயிற்றுல தான் நருட்டோட 8 சைன்டு சீலுக்கான கீ இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டிருப்பாரு கெரோட்டோரா. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சீல் வேற வீக் ஆயிட்டே வருது. அதை ரீசீல் பண்றதுக்கான நெசசரி வரும்போது அதை பண்ணி ஆகணும். யாராவது பூட்டுக்கு பக்கத்தாலே சாவியை வைப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இதை கேட்ட ஜிராயா சிரிச்சிருப்பாரு. இப்ப வரைக்கும் மினட்டோ என்ன நம்பிதான் விட்டுருக்காத, ஏன்னா நருட்டோ கிட்ட அதை திருப்பி கொடுத்தாகணும் பாரு. இதை கேட்ட கெரோட்டோரா ஆனா இது ரொம்ப சீக்கிரமா இருக்குன்ட்டு ஆல்ரெடி என்னையே கன்வின்ஸ் பண்ணி டெட்ராகிராம் சீலை லூசன் பண்ண சொன்னேன். கடைசியில் அதோட விளைவு எப்படி இருந்துச்சு, நீ அதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு இருப்பாரு. பழச திங்க் பண்ணி பார்த்து ஜிராயா எனக்கு தெரியும்ட்டு இருந்தாலும் மினாட்டோ அந்த ஜுட்சு ஃபார்முலாக்கான கீ என்கிட்ட கொடுத்துருக்கான். அதை நருட்டோக்கு போகணுங்கிற நோக்கத்துல தான் கொடுத்துருக்கணும். ஒரு நாள் அந்த ஜுட்சுவை பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணுவான்னு அப்படின்னு ஜிராயா சொன்ன விஷயத்தை காட்டுவாங்க. பிரசன்ட் கெரோட்டோரா கிரேட் லார்ட் எல்டர் இதை செய்யறது சரி வருமான்னு சொல்லி கேட்பாரு. சைலண்டா இருப்பாங்க. ஜிராயா அந்த பையன் ஃபுல்லாவே நைன் டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுவான்னு நம்பினாரு. ஆனா கடைசியில அது வேற மாதிரி போயிருச்சு. இருந்தாலும் ஜிராயா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். பர்பஸா தான் மினாட்டோ நருட்டோக்குள்ள பாதி நைன் டெயில்ஸோட சக்கராவை சீல் பண்ணிக்கணும், அந்த சக்கர கண்ட்ரோல் எடுத்துக்கணும் தான் மினாட்டோ இப்படிப்பட்ட விஷயத்த நருட்டோக்குள்ள பண்ணிருப்பாருன்னு கன்வின்ஸ் பண்ணா அப்படின்னு பாரு. ஜிராயா கன்வின்ஸ் பண்ணாதான் சொல்லுவாரு. ஃபுகசாக்கு கிரேட் லார்ட் எல்டர் கெரோட்டோரா தான் நருட்டோவோட டெட்ராகிராம் சீலுக்கான சாவி. நருட்டோ கிட்ட ஒப்படைக்கிறது சேஃபா தான் வருமான்னு சொல்லி கேட்பாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் யாமாமாரு நருட்டோ உஸ்மாக்கி இங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதை பொறுத்து தான் சாய்ஸ் இருக்குன்னு பாரு. இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க கக்காஷி நடந்து போயிட்டு இருப்பாரு. சுத்தி இருக்க எல்லா பீப்புள்ஸுமே ரூமர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. லைக் இது வந்து ரூமர்ஸ் மாதிரி தான், கிளியரா இல்ல, பட் இதுதான் உண்மையா இருக்கும் போல இருக்குன்ட்டு லேடி சுனாடே எழுந்துச்சு அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்க லேடிஸ்லாம் எப்படியும் நம்ம கேட்ட விஷயம்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷத்துல இருப்பாங்க. முதல்ல லேடி சுனாடேக்கு அந்த ஹட்ல இருந்தவங்கலாம் ரொம்பவுமே லோ ஸ்பிரிட்டா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு எல்லா பீப்புளுமே ஹாப்பியா இருப்பாங்க. இதுக்கப்புறமா சுனாடே கட்டுவாங்க. சாப்பாடுலாம் வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. ஷீஜுனே கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடுங்களேன்னு என்னோட சக்கரா இன்னுமே நார்மல் ஆகலன்னு சொல்லிட்டு பயங்கரமா சாப்பிட்டு இருந்தவங்க சடனா ஸ்டாப் ஆவாங்க. ஷீஜுனே கிட்ட போ இன்னும் நிறைய சாப்பாடு கொண்டு வா, இல்லைன்னா நான் திரும்பவும் கிளவியாயிருவன்பாங்க. ஒக்காகேக்கான சப்ளை எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சுன்ட்டு ஷீஜுனே ஏதாவது ரெக்வஸ்ட் வச்சு ஏற்பாடு செய்யறதுக்கு பாக்குறேன், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேப்பா. டான்டானோட லுக்கே மாறும். முன்னாடி பார்த்தா சுனாடே டான்டான பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும். ஷீஜுனே டான்டான மறைச்சிட்டு லேடி சுனாடே நீங்க டான்டான சாப்பிட கூடாதுன்பா, எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு ஷீஜுனே முன்னாடி பார்க்கவும் கக்காஷி வந்திருப்பாரு. கக்காஷின்னு பாப்பாங்க. கக்காஷி நீங்க நல்லா ஆயிட்டீங்களே அதுவே சந்தோஷம் பாரு. சுனாடே இன்னும் இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்பாங்க. ஷீஜுனே இவ்வளவு சாப்பிட்டு இப்படி சொல்றீங்களேன்பா. கக்காஷி இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்ட்டு பார்க்க போனா ஹொக்காகேவா ஆக்கியிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன், நான் ஹொக்காகே டைப்லாம் கிடையாது. பிரசன்ட் சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸோட உங்க அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியாது லேடி சுனாடே ஹொக்காகேவா அப்படின்பாரு. லேடி சுனாடே அலெக்ஷனோ பிஃபோர்ஸ் உருவாயிருக்காமா, வேற லெவல்ல இருக்கு. ஆனா லார்ட் சுச்சிகாகேவும் ரைக்காகேவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குன்பாங்க. கக்காஷி அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷனை நம்ம சந்திக்க போறோம் பாரு. சுனாடே மாதரா உச்சிஹா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லி கேட்பாங்க. கக்காஷி அதுக்கான ப்ரூஃப் இல்ல, பார்க்க போனா அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா டவுட்டும் இல்லைன்னு பாரு. சுனாடே இன்னொரு போரா உச்சிஹாக்கான கர்மா இப்படி வரும்னு யார் எதிர்பார்த்தா, உலகத்தோட மொத்த ஷினோபியையும் மூழ்கடிக்கிற மாதிரிபாங்க. சுனாடே பெருமூச்சு விட்டு கவுன்சிலுக்கான மீட்டிங்கை கூப்பிடணும், போருக்கு தயாராகணும்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராஃபஸி ஆஃப் த கிரேட் லார்ட் எல்டர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதரா அண்ட் சாஸ்கேவை காட்டுவாங்க. மாதரா சாஸ்கே கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, மாங்கியோக்கு அந்த கண்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் நேரமா எடுக்கும், வலிக்குதான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே இல்லைன்ட்டு உணர்வு நல்லாவே இருக்கு, இட்டாச்சியோட தோஜுட்சுவை என்னால உணர முடியுதுன்பா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எனக்கே தெரியுதுன்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறமா இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க. காரின் அழுதுகிட்டே ஒரோச்சி மாதத்தை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையில செய்ய வச்சான், ஹார்ட் லேபர் ஆக்குனா, அவங்ககிட்ட இருந்து சாஸ்கே காப்பாத்தினா, ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வச்சான், எல்லாத்தையுமே செஞ்சேன், கடைசியில என்ன ஒரு குப்பையோட தூக்கி போட்டு போயிட்டான்ட்டு கதறி அழுவா. நானுமே பாதிக்கப்பட்டவதான்ட்டு கதறுவா. இபிக்கிக்கு பக்கத்தால இருக்கவனும் இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அட சாமி அப்படின்ட்டு இபிக்கி இங்க பாரு உன் வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசாத, அக்காட்சுக்கி சாஸ்கே காபுட்டோ பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுன்பாரு. அப்புறம் பக்கத்தால இருக்கவனை கூப்பிட்டு டே எமோஷனலா இப்படி இன்வால்வ் ஆகாதுன்பாரு. இப்பெல்லாம் அந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லவும் சாரி கேட்பான். காரின் அப்படின்னா சரி, ஆனா ஃபர்ஸ்ட் என் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கணும்பா. காரின் கதையை கேட்டு அழுதுருப்பான்ல, டக்குன்னு அவ அழுகையை நிறுத்திட்டு எனக்குன்னு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அவனோட ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்கும். இபிக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் கேட்கவும் இங்க பாருங்க எனக்கு பசிக்குது, எனக்கு நல்லதா ஒரு
ஃப்ரைடு போர்க் கட்லெட் பவுல் வேணும்பா. இபிக்கில காண்டாயிருவாரு எதை பத்தி பேசுறேன்ட்டு. இபிக்கிக்கு பின்னாடி இருக்கவன் ஃப்ரைடு போர்க் கட்லெட் பவுல்லாம் நம்ம வில்லேஜ்ல இல்லையேன்பாரு. அதை மீறி இருந்தாலும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த பிசினஸ்ல நடக்குமா என்னன்னு சொல்லி கேட்பாரு. இபிக்கிக்கு ரைட் சைட்ல இருக்கவன் இப்போதைக்கு டெம்பரரியே இச்சிராக்கு ராமன் தான் இருக்கு, அது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கவும், இல்ல ஃப்ரைடு போர்க் கட்லெட் பவுல் தான் எனக்கு வேணும்பா காரின். வில்லேஜ் அவுட் சைட்ல இருந்து டெலிவரி வாங்கினு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான் ஒருத்தன். இல்லைன்னா நூடுல் ஷாப்ல இருந்து ஃப்ரைடு போர்க் கட்லெட் பவுல்ல கேட்டா என்னன்னு சொல்லி கேட்பான். 2 நாளுக்கு மேல ஆகும்பா உட்காந்துருக்கவன். இதை பார்த்து இபிக்கி 2 பேத்து மேலவே காண்டாவாரு. 2 பேருமே சாரி கேட்பானுங்க. காரின் கணத்துல கை வச்சுட்டு நருட்டோ திங்க் பண்ணுவா, எல்லா ஒரே மாதிரியே இருக்காங்கன்ட்டு. இந்த கிராமம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சியர்ஃபுல்லாவும் வாமாவும் இருக்குன்னு திங்க் பண்ணுவா. அதுவும் அவனை போலன்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க வில்லேஜர்ல ஒருத்தர், நருட்டோ எங்க போயிட்ட, கொஞ்ச நாள் அவனை பார்க்கவே இல்லைன்னு பாரு. இல்ல அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்மா நருட்டோ. இன்னொரு பாட்டி இருந்துட்டு, நருட்டோ நீ இல்லாம தனிமையில இருக்க மாதிரி இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போது ரெக்கவர் ஆகிற எனர்ஜியே வருதுன்பாங்க. நருட்டோ சிம்பிளா சிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். நருட்டோக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். இதெல்லாம் தூரத்துல இருந்து கோனாஹாமரும் மொய்கி உடான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்க போனா நருட்டோக்கு தலகணம் வந்துருச்சு போலன்பா கோனாஹாமரு. மொய்கி அவன் சிம்பிள் அப்படி சிரிச்சுட்டு போறத பார்த்தாலே அன்பிளசண்டா இருக்குன்பா. கோனாஹாமரு இதுதான் பிரச்சனை போலன்ட்டு மீடியாவா இருந்த நம்ம ஒரு மோசமான மிருகத்தை உருவாக்கி இருக்கோம். இப்ப மட்டும் நம்ம நருட்டோவை காலி பண்ணாம போயிட்டோம்னா மொத்த கிராமமே சஃபர் ஆயிரும்பா. மொய்கி இப்ப அவன் எங்க போவானுங்கிறது ஆச்சரியமா இருக்குன்பா. அவன் எங்க போனாலும் அது நல்லதுக்கு இல்ல அப்படின்பா கோனாஹாமரு. தீர்க்கமான மொமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு தயாரா இருங்கன்பா. வேற லெவல் ஃபன் பண்ணுவானுங்க. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க, காத்திரு என் காதலே, நான் உன்னை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு கத்துவான் நருட்டோ. கோனாஹாமரு நான் நினைச்சது சரிதான்பா. நருட்டோ அவங்கள நோட் பண்ணிட்டு திரும்ப ஆகணுங்களா, நான் அவங்கள பார்க்கலே நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குன்ட்டு நருட்டோ அவங்கள பார்த்துட்டு கம்மனு கிளம்பிடுவான். நருட்டோ நடந்து போக போக எல்லாருமே சேர் பண்ணுவாங்க. நருட்டோ அவங்க 3 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு டக்குன்னு ஒரு சந்துக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிச்சிருவான். போற வழியில ஒரு லேடி இருந்துட்டு, நருட்டோ நீ தானே அந்த லீஃபோட ஹீரோ அப்படின்னு அந்த லேடி கேட்கவும் நருட்டோ வைக்கப்படுவான். நருட்டோ இல்ல நான் ஹீரோலாம் கிடையாதுன்பா. அப்புறம் எங்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய பையன்பா. லைட்டா கோனாஹாமரு வாய்ஸ் வந்துரும். நீ கோனாஹாமரு தானு கேட்பா நருட்டோ. நான் கோனாஹாமருலாம் கிடையாதுன்பா. நருட்டோ உடவும் சேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இதை பாருன்ட்டு நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். இதை பார்த்த கோனாஹாமரு ஹாரம் ஜுட்சுலியே க்ளோன்ஸ் பண்ணுவான். நருட்டோவை விடாம தோத்துவான் கோனாஹாமரு. வில்லேஜ் ஹீரோ கிட்ட ஒன்னு பேசியானோ, ஏதாவது புடிச்ச பொண்ணை பார்க்க போறியா, ஏதாவது ஹாட்டான டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பான். இதெல்லாம் பார்த்தா ஷிகமாரு வில்லேஜ் ஹீரோவான்ட்டு இருந்தாலும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். நருட்டோ கோனாஹாமருவை காட்டுவாங்க. ஷிகமாரு ஹினாட்டா சொன்ன விஷயத்த திங்க் பண்ணுவான். ஹினாட்டா ஷிகமாரு கிட்ட, நருட்டோ என்ன பெயின் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பெயின் முன்னாடி நின்னப்ப அவனோட உடம்புல இருந்து 9 டெயில்ஸ் சமஜாச்சுன்பா. பெயின் ஹினாட்டாவை புல் பண்ணி ராட் எடுத்து குத்தவுமே நருட்டோவோட கண்கள் 9 டெயில்ஸோட தான் மாறி இருக்கும். ரொம்பவுமே அதிகப்படியான ஏர் பிரஷர் வந்திருக்கும். சக்குராவே லைட்டா அந்த ஏர் பிரஷர்ல பின்னாடி போயிட்டு என்னடா இதுன்னு பாத்துருப்பா. பெயின் இப்ப என்ன வெறுக்கிறியான்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோவோட 9 டெயில்ஸ் காட்டுவாங்க. ஹினாட்டா நான் அவனோட அதிபயங்கரமான கோவத்தை உணர்ந்தேன். அந்த சமயத்துல நருட்டோவோட வில்லுன்னு சொல்லி என்னால எதையும் உணர முடியலன்னு இருப்பா. அந்த சமயத்துல நருட்டோவோட இதயத்தை 9 டெயில்ஸ் மொத்தமா ஆக்கிரமிச்சிருந்திருக்கு அப்படின்னு இருப்பா. ஷிகமாரு பெருமூச்சு விட்டுட்டு யாமட்டோ கூட நடந்த விஷயத்தை திங்க் பண்ணுவான். சுனாடே நருட்டோக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட நெக்லஸ் இல்ல 9 டெயில்ஸ் மட்டும் இப்ப எமர்ஜ் ஆகி கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா என்னால கூட அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. பிரசன்ட் ஷிகமாரு உண்மைதான், அவனுக்குள்ள இருக்க 9 டெயில்ஸோட அக்கட்சுக்கியோட மோதுறது ரொம்பவுமே பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஆனா நருட்டோவை பார்க்கும்போது கோனாஹாமரு சேஸ் பண்ணிட்டு இருக்கதை காட்டுவாங்க. ஷிகமாரு மனசுக்குள்ள அவன் நருட்டோ 9 டெயில்ஸ் இல்ல, இந்த பேட்டிலுக்கு 9 டெயில்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு நருட்டோவோட ஸ்ட்ரென்த் தான் தேவைப்படுது. பார்க்க போனா 9 டெயில்ஸ் அவன் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா அதை நாங்க ஸ்டாப் பண்ணி அவனுட்டு நடப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சண்டையே அக்கட்சுக்கி கிட்ட இருந்து நருட்டோ அப்புறம் 9 டெயில்ஸையும் பாதுகாத்தாகணும். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். என்னோட கிளாஸ்மேட்ஸ்மா அதை தான் ஃபீல் பண்றாங்க. நாங்க கண்டிப்பா நருட்டோவை பாதுகாப்போம், நருட்டோ கூடயும் சண்டை போடுவோம். இப்ப லேடி சுனாடே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத ஆச்சரியமா இருக்குன்ட்டு மீட்டிங் கவுன்சில் கிட்ட வந்திருப்பான். ஷிகாகோவை பார்த்துட்டு தலையாட்டுவான். சுனாடே வார் கவுன்சில்ல நமக்கான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரணும்பாங்க. கோஹாரு நிஞ்சா டூல்ஸ் அப்புறம் சாப்பாடுலாம் ப்ரிசர்வ் பண்ணணும்பாங்க. மொத்த ஷினோபிஸையுமே மெயின் பேட்டில் ஃபீல்டு யூனிட்ஸ் ஆகும் அப்புறம் சப்போர்ட் பண்றதுக்கான ஃபோர்ஸஸ் ஆகும் பிரிக்கணும்பாங்க. படைப்பிரிவுகளை எப்படி பிரிக்கணுங்கிறதுல கன்சிடரா இருக்கணும். ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ்குள்ள என்பாங்க. இருக்கிற மொத்த ஷினோபிஸோட கம்ப்ளீட் லிஸ்ட் கேட்பாங்க. ஷிகமாரு ஷிகாகோ கிட்ட போர் இறுதியே இங்கேயே வந்துட்டமான்பா. வார் கவுன்சிலுக்கு உன்னை கூப்பிட்டுருக்காங்க, ஆனா நீ இன்னும் சின்ன பையன்ட்டு ஷிகாகோ எல்லாத்தையும் நல்லா பாத்துக்க, ஒரு விஷயத்த கூட விட்டுறாது என்பாரு. ஷிகமாரு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனமா பாத்துக்கிறேன்பா, என்னோட ஃபுல் பிரைனை யூஸ் பண்ண போறேன்பா. நருட்டோ கோனாஹாமரு டீம் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இப்போ என் லவ்வோட நான் ரொம்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு யோ ஒரு லார்ஜ் டோங்கோட்சு மீசோ பாபிக்கு போர்க்கோட அப்படின்ட்டு கத்திட்டே ஓடுவான். இச்சிராக்கு ராமன் ஷாப்ல இருப்பான். சக்ரா ஓடி வந்துட்டு நருட்டோன்னு கூப்பிடுவா. சக்ரா சுனாடே சரியாயிட்ட விஷயத்த சொல்லவும் நருட்டோ செம்ம ஹாப்பி ஆவான். டியூச்சி இது ஒரு நல்ல விஷயம்ட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த ராமன் என்னோட ட்ரீட்னு பாரு. நருட்டோ செம்ம ஹாப்பி ஆவான். சக்ரா உனக்கும் தான் அப்படின்னு பாரு. இல்ல இதெல்லாம் போய் நான் மக்களுக்கு சொல்லணும்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஓடுவா. நருட்டோ அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவா. நருட்டோ நான் பசி வெறியில இருக்கேன், 1 பவுல் 2 பவுல் 3 பவுல்னு எல்லாத்தையும் சாப்பிட போறேன்பா. ஸ்பெஷல் டோங்கோட்சு மீசோ பாபிக்கு போர்க்கோடன்னு சொல்லிட்டு டியூச்சி பவுல் எடுத்து வைப்பாரு. ஹோகாகேவோட ரெக்கவரியை செலிப்ரேட் பண்ணலான்னு பாரு. சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஜொல்லு ஊத்திட்டு இருப்பான். டக்குனு மறைஞ்சிருப்பான். டியூச்சியே பயப்படுவாரு. என்னடா மறைஞ்சிட்டான்ட்டு பார்த்தா மவுண்ட் மியோபோக்குள்ள இருப்பான். சாப்பாடுக்கு நன்றிட்டு ஷீமா சமைச்சு வச்ச புழு எடுத்து சாப்பிடுவான். இதை பார்த்து ஃபோக்கஸாகும் சர்ப்ரைஸ் ஆகே வந்தோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு பாரு. ஷீமாக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னோட பக் குக்கிங் உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்பாங்க. நருட்டோ அப்படியே நாக் அவுட் ஆன மாதிரி ஆயிருவான். நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். ஃபோக்கஸாகு ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணன்ட்டு கிரேட் லார்ட் எல்டர் உன்னோட வருங்காலத்தை பத்தி சொல்ல போறாரு நருட்டோன்னு பாரு. தேவிகமாவான்ட்டு நருட்டோ சாப்பாடை பார்த்து அப்படியே ஜெர்க்காவான். என் கூட வான்னு ஃபோக்கஸாகு சொல்லவும் நருட்டோ சாப்பாடு பார்த்தான்ல ஒமட்டிட்டு வந்திருக்கோம். ஃப்ளோரை
நாசம் பண்ணாதடான்னு கத்துவாங்க ஷீமா. ஃபுகசாகு நருட்டோ கூட்டிட்டு வந்தாச்சுங்குவோம். நருட்டோ ஹாய் சொல்லுவான். காமாமாரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. யாரா நீன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஷாக் ஆயிட்டு என் பேர் நருட்டோ உஸ்மாக்கி. என்ன கிராம்ஸ் என் பேரை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பான். தெரியும் நருட்டோ தானே. இப்ப பார்த்தாலும் இப்படிதான் போகணுமான்னு திங்க் பண்ணுவாரு ஃபுகசாகு. காமாமாரு நருட்டோ உனக்கான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னு. நருட்டோ ப்ராஃபஸியா? சரி நான் அதுக்கு தயாரா தான் இருக்குன்பா. அந்த விஷயம்னா நல்லா கேட்டுக்க. சீக்கிரமாவே நீ ஒரு ஆக்டோபஸ் சந்திக்க போற அப்படின்னு கிரேட் லார்ட் எல்டர் சொல்லுவோம். என்ன ஆக்டோபஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்காக நான் ஆக்டோபஸ் சந்திக்கணும்னு சொல்லி கேட்பான். காமாமாரு எனக்கு சரியா தெரியல. ஆக்டோபஸோட ஆர்ம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சுன்னு. நருட்டோ சரி இன்கவும். காமாமாரு அதுக்கப்புறமா கண்கள்ல பவர் இருக்க உன் வயசு பையனோட நீ சண்டை போட போறேன்னு அப்புறம் சொல்ல வரும்போது நருட்டோ எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஃபுகசாகு என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ சாஸ்கேவை திங்க் பண்ணி பாப்பான். நான் என் பிளான மாத்திக்க போறதா இல்ல. உன புரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டும் இல்ல. நாளா சாக மாட்டேன். சாக போறது நீயே தான் இருப்பேன் இருப்பான் சாஸ்கே. நருட்டோ அந்த டைம்ல நான் செத்தா 2 பேருமே சாவம் சாஸ்கேன்னு இருப்பான். சாஸ்கே சிரிச்சுட்டு அது சரி எப்படி இருந்தா முதல்ல ஒன்ன கொண்டுட்டு தாண்டா சாவன் இருப்பான். நருட்டோ நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு நல்லாவே தெரியுதுன்னு இருப்பான். நருட்டோ கிட்ட கக்காஷி போதும் நருட்டோ உன்னோட ஹொகாகே ஆகணுங்கிற ப்ரீஷியஸான ட்ரீமை சாஸ்கே கெடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு இருப்பாரு. நருட்டோ ஒரு நண்பனும் கூட காப்பாற்ற முடியாத நான் எப்படி ஹொகாகே ஆக முடியும்னு கேட்டு ஃபைன் சாஸ்கே நான் உன் கூட சண்டை போடுறேன்னு இருப்பான். அதை திங்க் பண்ண நருட்டோ கையை ரொம்பவுமே டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். காமாமாரு நீ அதை பார்த்தேன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஆமான்கவும் அவனோட பவர் கண்களை சார்ந்து இருக்கும். யார் எங்க இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஆமான்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்பா. கெரோட்டோராவை கூப்பிட்டு நான் இன்னொரு கனவும் கண்டேன். நீ நருட்டோக்குள்ள ஸ்டோரா இருக்க மாதிரின்பாரு. இதை கேட்ட கெரோட்டோரா ஷாக் ஆவாரு. மினாட்டாவோட சயின்டிஸ்டுக்கான கீயை கொடுப்பாரு. இதை கேட்ட கெரோட்டோரா பார்க்க போனா வேற வழியே இல்ல. ஏதோ கிரேட் லார்டர் நீங்க சொல்றீங்கன்னு செய்யறேன்ட்டு அவரோட பெல்லில எழுதப்பட்டதை காட்டுவாரு. இதை பார்த்த நருட்டோ ஷாக் ஆயிட்டு என்னதுன்னு கேட்பான். ஃபோர்த் ஹோகாகே விட்டுட்டு போனேன் சீலிங் ஜுட்சு ஃபார்முலாக்கான கீ. இதை வச்சு உன் வயித்துல இருக்க சீலை நீ லாக்கும் பண்ணலாம் அன்லாக்கும் பண்ணலான்னு பாரு. உனக்கு தேவைப்பட்ட 9 டெயில்ஸை நீ ஃப்ரீயா கூட போக விடலான்னு பாரு. நருட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது கெரோட்டோரா அந்த ஸ்கொயர் ஏரியா இருக்குல்ல அதுல உன்னோட விரல்களை வைன்பாரு. நருட்டோ கையை பார்ப்பான். கெரோட்டோரா இது மூலமா உன்னோட ஜுட்சுவை நீ பர்ஃபெக்ட் பண்ணலாம் ஜெரையா உன்கிட்ட சொன்ன மாதிரின்பாரு. நருட்டோ 9 டெயில் சீலை ரிலீஸ் பண்றதுக்கான சாவியை தந்து பார்ப்பான். உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு கெரோட்டோரா. நருட்டோ அமைதியாவே இருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ.